இன்றைக்கு நாம் ஏசாயா 31 அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. அசீரிய ராஜாவாகிய சனகரிப் எருசலேமை கைப்பற்ற முற்படும் போது யூதா ஜனங்கள் சகாயமடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்களை நாடி குதிரை வீரருடைய பலத்தை நம்புவதால் தோல்வி அடைவார்கள். எகிப்தியர் தெய்வமல்ல, மனுஷர்தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவியல்ல, மாம்சம்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டும் போது சகாயம் செய்கிறவனும் சகாயம் பெறுகிறவனும் இடறி விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள். சிங்கமும் பால சிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண கெர்ச்சிப்பார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். கடந்து வந்து அதை விடுவிப்பார். அப்பொழுது வீரனுடைய பட்டயமல்லாத பட்டயத்தினாலே கர்த்தருடைய தூதனாலே அசீரியன் விழுவான். பட்டயம் அவனை பட்சிக்கும். அவன் வாலிபர் கலைந்து ஓடுவார்கள். அவனுடைய பிரபுக்கள் கலங்குவார்கள் என்று சீயோனில் நெருப்பையும் எருசலேமில் சூளையையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார். இத்துடன் ஏசாயா 31 அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.